ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ஜிங்கிள் ஃபார் கிட்ஸ் சேனல். தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் நிறைய மரங்கள் இருந்தது. அதில் ஒரு மரத்தில் ஒரு சின்ன பறவை கூடு கட்டியிருந்தது. அந்த கூட்டில் முட்டையிட்டு அது அடை காத்து வந்தது. ஒரு நாள் அந்த காட்டில் காட்டு தீ பரவ ஆரம்பிச்சிது. தன் முட்டைகளை காப்பாற்ற அந்த பறவை என்ன செய்யலான்னு யோசிச்சுது. அப்போ அந்த பக்கமாக வந்த ஒரு யானை, ஏய் பறவையே, காட்டு தீ வேகமாக பரவுது, நீ சீக்கிரமாக இந்த மரத்துலேருந்து பறந்து ஓடிடு, இல்லைன்னா செத்துடுவ அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த பறவை, இல்லை, நான் என் முட்டைகளை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்ட யானை சிரிச்சிட்டு, முட்டைகளை எப்படி காப்பாற்றுவ? உன்னால் இந்த தீயை அணைக்கவே முடியாதே, இந்த முயற்சி வீண் முயற்சி அப்படின்னு ஏளனமாக சிரிச்சது. ஆனால் அந்த யானை சொன்னதை இந்த பறவை காதுலேயே வாங்கிக்கல. அது பக்கத்தில் இருக்க குளத்துக்கு பறந்து போய் தன்னோட மூக்குனால் ஒரு துளி நீரை எடுத்துகிட்டு வந்து அந்த மரத்து மேலே ஊற்றுச்சு. அதே மாதிரி விடாமல் திரும்பி திரும்பி அது பறந்து போய் ஒரு துளி நீராக கொண்டு வந்து இந்த மரத்து மேலே ஊற்றிட்டு இருந்தது. அதை பார்த்த அந்த யானை, நீ கொண்டு வர இந்த ஒரு துளி நீரால் இந்த காட்டு தீயை உன்னால் அணைக்க முடியுமா? உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்டுது. அதுக்கு அந்த பறவை, என்னால் இந்த முழு காட்டு தீயையும் அணைக்க முடியாது தான். ஆனால் நாளைக்கு இந்த காடு அழிஞ்சதுக்கப்புறம் என் குழந்தைகள் என்னிடம், எங்கள் உயிரை காப்பாற்ற நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டால், நான் என்னால் முடிந்ததை நான் செய்தேன் அப்படின்னு பெருமையோடு சொல்ல முடியும். அந்த பறவையோட தன்னம்பிக்கையும் கடமை உணர்ச்சியும் கண்ட யானை தன் தவறை உணர்ந்தது. உடனே அதுவும் குளத்துக்கு போய் தன் தும்பிக்கையால் நிறைய தண்ணீரை அள்ளி எடுத்துகிட்டு வந்து மரத்து மேலே ஊற்றி தீயை அணைக்க பறவைக்கு உதவியது. இந்த கதையின் மூலம் நமக்கு தெரிய வரும் நீதி என்னன்னா, நாம் செய்கிற காரியம் சிறியதாக இருந்தாலும் அதில் இருக்கும் நேர்மறையான முயற்சியும் கடமை உணர்ச்சியும் எப்போதும் நம்மளை கைவிடாது. வாழ்க்கையில் உங்களது இலக்குகளை மற்றும் கடமைகளை சரியாக செய்ய நீங்கள் தயாரா குழந்தைகளே? சரி, இன்றைய கதை முடிந்தது. குட் நைட் குட்டீஸ். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.